தியான தலைப்பு: நீங்களும் மன்னியுங்கள். மிகப்பெரிய குற்றம் செய்த ஒருவனை அவனுடைய மேலதிகாரி தன்னுடைய அறைக்கு அழைத்து வர சொன்னார். மிகவும் வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டே அந்த அதிகாரியின் அறைக்கு அவன் சென்றான். தனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் வேலை மட்டும் பறிபோகும். ஒருவேளை தனக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டால் சாக நேரிடும் அல்லது சிறைச்சாலையில் இருக்க நேரிடும் என்று நினைத்து அவன் மிகவும் பயந்தான். அந்த மேலதிகாரி இவனை பார்த்து, நீ உண்மையிலேயே இந்த குற்றத்தை செய்தாயா என்று கேட்டார். அவனும், ஆம், நான் குற்றவாளிதான் என்று தன் தவறை ஒப்புக்கொண்டான். உன்னுடன் வேலை செய்யும் அனைவரும் உன்னை அதிகம் நேசிக்கின்றனர். நானும் உனக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து வேலையில் தொடர அனுமதித்தால் நீ நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வாயா என்று கேட்டார். அவனும், நான் இனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என்றான். தன் தண்டனை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வேலையில் தொடர அனுமதிக்கப்பட்டதை அறிந்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவன் அந்த அறையை விட்டு வெளியே போகும்போது அந்த தருவாயில் அந்த மேலதிகாரி அவனை கூப்பிட்டு, இதுவரை இந்த பெரிய நிறுவனத்தில் தவறு செய்த தவறுக்காக தண்டனை பெறாமல் மன்னிப்பு பெற்ற 2 நபர்களில் நீ 2வது ஆள், நான் 1வது என்று அந்த அதிகாரி கூறினார். நாமும் எத்தனையோ முறை தவறுகள் செய்கிறோம். ஆனால் தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் வாழ வாய்ப்பு தந்திருக்கிறார். இதே போல நாமும் பிறரை மன்னித்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு ராஜா தன்னிடத்தில் 10,000 தாலந்து கடன் பெற்றிருந்த ஒருவன் தனக்கு அதை செலுத்த நிர்வாகம் இல்லை என்று சொன்னபோது முழு கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆனால் இந்த ஊழியனிடம் இன்னொருவன் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தான். இவன் தன்னிடத்தில் கடன் பட்டிருந்த தன் உடன் வேலைக்காரனை மன்னியாமல் அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அவன் அந்த கடனை கொடுக்க கால அவகாசம் கேட்டும் அவன் தரவில்லை. அவனை காவலில் போட்டான். நடந்ததை அறிந்த அவன் உடன் வேலைக்காரர் அதை ராஜாவினிடத்தில் போய் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் நான் உன் கடன் முழுவதையும் மன்னித்தேனே. நான் உனக்கு இறங்கினதைப் போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவன் தன்னிடத்தில் பெற்ற கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை உபாத்திக்கிறவர்களிடம் ஒப்பு கொடுத்தான். நாமும் நம் சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் பரமபிதாவும் இப்படியே நமக்கும் செய்வார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் நம் சகோதரர்களின் குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்போமாக. தியான பகுதி விடியற்கால வெளிச்சம் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.